இன்றைக்கி இறால் கிரேவி செய்ய போகிறோம். இறால் கிரேவி வந்து ஈஸியாக அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, சீரகம், மிளகு, சோம்பு, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோம்பு வந்து நல்லா செவந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா பொரியட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாஸும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம கலர் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை இந்த கிரேவி வந்து இந்த பேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு வதக்கி போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல், ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கனால இது சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும், அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க. முந்திரி பருப்பு இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். முந்திரி பருப்புக்கு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் கிரேவி. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஆகும். ஒரு மாதிரி அந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து அதில் தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ இந்த பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, 2 பச்சை மிளகா வச்சுக்கலாம், அதை இப்போ ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். பச்சை மிளகாவை சும்மா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 2ஆக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அந்த கிரேவி பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். சிம்மிலே வச்சு வேக வைங்க. இதிலே நீங்கள் வந்து காளான் அப்புறம் காலிஃப்ளவர் அந்த மாதிரி கிரேவி செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி வந்து இப்போது இது தனித்தனியாக பீஸ் தெரியுது இல்லைங்களா, இந்த பீஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா மெர்ஜாகி ஒன்றா சேர்ந்து வரணும். அப்படியே கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி வந்து தனித்தனியாக இல்லாமல் அப்படி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வதங்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். அதே ஸ்பூனில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள். சேர்த்துட்டு இந்த நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். கொஞ்சம் நல்லா இந்த கிரேவியில் வந்துட்டு நீங்கள் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கிரேவி ஆயிரும். இப்போ வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்க இறாலை போட்டுக்கலாம். அன்றைக்கி வந்து 1/2 கிலோ இறால் சேர்த்துருக்கேன். இதை வந்து இறால் வந்து கழுவிட்டு வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் அந்த இறால் மேலே படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இறால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த கிரேவியெல்லாம் நல்லா ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா இறால் போட்டு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப் பண்ணிடணும். இறால் ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இறால் போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து கிரேவியை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா எல்லா மசாலாவும் அதில் படுற மாதிரி நல்லா அதில் கலந்து விட்டுட்டு, இப்போ இறால் வந்து வேகும் போது அதுலேருந்தே தண்ணி வந்து வரும். இப்போ நீங்கள் அதனால் கொஞ்சமாக அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி மட்டும் ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த இறால் மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இன்றைக்கி நான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். நீங்கள் குழம்பா வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் இருக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த இறால் வேகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அப்போ அந்த கிரேவியோடு சேர்ந்து வேகிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்.
15 மினிட்ஸ்க்கு மேலே வேக வச்சிடாதீங்க. இப்போது இதை வந்து நல்லா கலந்துக்கிட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு, இல்லைன்னா உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி ஆயிடுச்சு, வத்திடுச்சு. இப்போ இறால் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இறால் வந்து வெந்துடுச்சு அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி சுருண்டு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இறால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக 10 மினிட்ஸில் குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இறால் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கு, ரச சாப்பாடு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ராவாக வச்சிங்க அப்படின்னா குழம்பாவும் இதை நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க.